வெல்கம் டு ட்ரீம் டு ரியல். ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பியூட்டிக்கு தான் பர்த்டே. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு நம்மளோட ஃபேவரட் கோயிலான முருகர் கோயிலுக்கு தான் போறோம். அது எங்க போகணும்னு நீங்களே பாருங்க. ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த கோயிலுக்கு போறீங்க? சிறுவாபுரி. வாவ், சூப்பர் சூப்பர். போமா வாங்க போலாம். கைஸ், ஆனா நாங்க சிறுவாபுரி தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு கொடைக்கானல் நோக்கி போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க அந்த நீங்களே பாருங்க, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்ட்டு. கிளைமேட்டை பாருங்க ஒரு வாட்டி. கைஸ், ஆனா மார்னிங் ஏஞ்சி கோயிலுக்கு வர ஃபீலே வேற லெவல். ஏன்னா இந்த சைடு பார்த்தா பனி, இந்த சைடு பார்த்தா சக்கச்சோட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், சிறுவாபுரியில நீங்க எல்லாம் நார்மல் ஒரு ரூட்ல தான் போயிருப்பீங்க. நாங்க ஒரு புது ரூட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் தான் நாங்க போய் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். நீங்களே அந்த ரூட் என்னன்னு பாருங்க. இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வயக்காட்டு ரோடு தான். நம்ம வயக்காட்டில் எப்படி போவோமோ அந்தமாரி தான் இந்த ரோடு வந்து போகும். அது இல்லாமல் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொடைக்கானல் நாங்கள் பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்கன்னா எங்கள் கார்னால் ஃபுல்லாகவே ஃபோன் அடிச்சிருக்கும். அதில் எங்களுக்கு ரோடே தெரியாமல் தான் நாங்கள் போனோம். இந்த ரூட் எங்கே போய் ஜாயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட பின்வாசலில் போய் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி நடந்து ஸ்டார்ட் பண்ண போயிட்டோம். இதோட ரோடோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லொக்கேஷன் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கேரட் வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். அப்புறமா நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாசலுக்கு வந்து எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஒருத்தவங்களாம் சாக்லேட் கொடுத்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியானாங்க. பாப்பாவுக்கும் நல்லா எல்லாருமே விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணி நிறைய பேர் ஆசீர்வாதம்லாம் வந்து பண்ணிட்டு போனாங்க கைஸ். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. சரியான கூட்டங்க. இந்த சண்டே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கூட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் சரியான கூட்டம் கைஸ். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். அப்புறம் கிளம்பி போகும்போது தான் எனக்கு ஒரு ஸ்பாட் தோணுச்சு. இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்க செம்மையான ஸ்பேஸாக இருக்கும். அதனால நம்ம பியூட்டி கிட்ட ஒரு ஃப்ளவர் கொடுத்து ஒரு போஸ் கொடுக்க சொன்னோம். இன்றைக்கி அவங்க செம்மையாக போஸ் கொடுத்து அவங்கள ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம எடுத்தோம். பயங்கரமாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கோயிலுக்கு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? ஹோட்டலுக்கு போகிறோம். ஓகேங்களா? எங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது. எங்களால் காலையிலே சீக்கிரம் இருந்துச்சுனால ரொம்ப பசிக்கிறதுனால சாத்திக்காக பாருங்கள் டல்லாகிட்டோம். அதனால் நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன சாத்திக்கா சாப்பிட போகிறீங்க ஹோட்டலில்? பூரியா? பூரிக்கு தொட்டுக்க எனக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெய் ரோஸ்ட் தான் பிடிக்கும். நீங்கள் மனிஷ், நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? ஆமாம், பொங்கல். பொங்கல், ஓகே. அவங்க மாமா பொங்கலாம். ரித்திக் என்ன சாப்பிட போகிறாரு? பொங்கலா? ஓகே, பொங்கல்.
சார் நீங்க? எனக்கு என்ன இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். இப்போ சாத்விகா பர்த்டேக்கு நாங்கள் ஒரு பெரிய ட்ரீட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகா கொடுக்க போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு போகிறோங்க, போயிட்டு அங்கே உங்களை மீட் பண்ணுறோம். பாய். அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டார்குப்பம் போகலான்ட்டு அங்கே போனால் அங்கே சரியான கூட்டம். போகிற வழியிலேயே பயங்கரமாக நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ண போன்னு சரியான முடிச்சுட்டு இருந்தோம். எல்லா கோயிலும் கூட்டம் வந்து எந்த கோயிலுங்க போகுது? ஆனால் முருகனை பார்க்காம வரவே மாட்டேன். அப்புறமா ஆண்டார்குப்பமும் நம்ம சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேயும் சரியான கூட்டம் இருந்தாலும் பாப்பாக்காக நம்ம லைனில் நின்று வெயிட் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் guys. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போய் போய் டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹாய் கைஸ், இதோட கோயில் சீரியஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கேட்டீங்க, அதனால நம்ம வந்துட்டோம். என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்ன சூடு, என்ன சூடு. ஹோட்டல்ல ஏன் வீட்டில் சாப்பிட பிடிக்காதா? கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்? ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா கொஞ்சம் சூப்பராக செய்வாங்க. கொஞ்சம் லைட்டா செய்வாங்க. நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அம்மாவால ரொம்ப செய்ய முடியாது. என்னம்மா? அம்மாவால ரொம்ப செய்ய முடியாது. சரி. இதுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. என்ன சாப்பிடணும்? இதுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. சரி சரி சரி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பர்த்டே இன்னும் முடியல, ஆனால் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ 30 மெம்பர்ஸ்க்கு லஞ்ச் கொடுக்க போகிறோம். அது பிரியாணி. டோட்டலாக ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பிரியாணியில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி கேக் வாங்க போயிட்டு கேக் வாங்கிட்டு வரும்போது தான் சம்பவம் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஐஸ் கேக்குனால சாஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பட்டு டிங்கெட்லாம் பார்த்து ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
சூப்பரா இருக்கு. நான் பண்றது மட்டும் இவங்க பண்ணிட்டோம். ஓகே. சமம். அரை மண்டி. முழு மண்டி. இது என்னடா? ஐயோ 5 பைசா கூட இல்லையே. டான்ஸ் இல்ல பாட்டு. ஏதோ ஹஸ்த மறந்து போச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எவ்வளவு கெத்தா உட்காந்து பல்ல காட்டக்கூடாது.